போராட்டத்தை பற்றி ஒரு காலம் இருக்கும். நம்முடைய சாதனைகள் போராட்டங்களை பற்றி சொல்வோம், எங்களை பற்றி வரலாறு பேசும் என்று சொல்வோம். அது போன்று இன்றைக்கு ஒரு மாவட்டத்திற்கு கலெக்டர் ஆவதற்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த தகுதி IAS நுழைவுத் தேர்வில் கேள்வி கேட்கப்படுகிறது. 300 கேள்வியில 263வது கேள்வி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர் யார்? அந்த கேள்வியின் தொடர்ச்சி, ஜனவரி 28 அவர்கள் போராட்டம் நடத்துவது எதற்காக? பரீட்சை தாளில் கேள்வி கேட்கக்கூடிய வகையில் இந்த ஜனவரி 28 போராட்டம் புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. என்னன்னா, ஒரு பிரமத சகோதரர் தான் இந்த மகாலுக்குரிய உரிமையாளர். அவர் பொதுக்குழுவினுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் கவனிக்கிறாரு. முடிச்சோடனே சொல்றாரு, அவர் இவ்வளவு பெரிய மகாலை கட்டி வச்சிருக்கிற எத்தனை புரோகிராம் பார்த்திருப்பாரு. சொல்றாரு, சரித்திரத்திலே இல்லாத சாதனையா இருக்கு இது. 3:30 மணின்னு சொல்லி அறிவிக்கிறீங்க, 3 மணிக்கெல்லாம் மக்கள் உள்ள உட்கார்றாங்க. ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. 3:30 மணி என்று சொல்லி 3:15 ஆரம்பித்ததா எந்த ஒரு சரித்திர நிகழ்வுமே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு இயக்கமா, ஒரு சலசலப்பு இல்ல, ஒரு பீடி புகை இல்ல, இந்த அளவுக்கு மக்கள் இருக்கின்றார்கள் என்று ஆச்சரியப்படுகின்றேன் என்று சொல்லி அந்த மக்களுடைய கட்டுக்கோப்பையும் எல்லா இளைஞர் பட்டால் அம்புட்டும் வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஜமாத்தை வழிநடத்தக்கூடிய நிர்வாகிகள், ஜமாத்தினுடைய கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய பேச்சாளர்கள், எல்லா இளைஞர்களா 80-90% மேற்பட்டவர்கள் இளைஞர்களா இருக்கிறத பார்த்து விட்டு ஆச்சரியப்படுகின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு தலையில் மாற்றத்தை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். இதற்காக இந்த இயக்கம் என்ன முடிவெடுக்கின்றது? இடஒதுக்கீடை வழங்கினால் அதிமுகவிற்கு ஆதரவு, இடஒதுக்கீடை வழங்காவிட்டால் அதிமுகவிற்கு எதிரான கடும் நிலைப்பாட்டை நாம் எடுப்போம். 5% உயர்த்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்திற்கு வைக்கிறோம். அவர்கள் உயர்த்தி தருவார்களேயானால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அதிமுகவுடைய கூட்டணி முழுமையாக நாங்கள் ஆதரிப்போம், பிரச்சாரம் செய்வோம். உயர்த்தி தரவில்லை என்று சொன்னால் ஆளும் கட்சிக்கு எதிராக கடும் நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் வாக்களிப்போம். எதிராக யாருக்கு வாக்களிப்போம் என்றால், இதற்கு எதிர் அணிகள் இன்னும் முழுமை பெறவில்லை, பெரிய பெரிய கட்சிகளுக்கு தெரியவில்லை இத்தனை அணி இருக்கிறது என்று உறுதியான பிறகுதான் அதில் யாருக்கு ஆதரவு என்பதை நாங்கள் முடிவு செய்ய முடியும். ஆனால் கண்டிப்பா எதிர்த்து வாக்களிப்போம் என்பதை மட்டும் எடுத்திருக்கும். இந்த சமுதாயத்திற்கு பாடுபட முடியாமல் விளைவுகக்கூடிய நிலையில, பதவிக்காக அலையக்கூடிய நிலையில, புகழுக்காக ஆசைப்படக்கூடிய நிலையில, அல்லது ஆணவம் தலைக்கேறிய நிலையில அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுமானால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே நான் இருக்க மாட்டேன் என்பதை கூட என் சார்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். எதற்கு சொல்றேன்னா, அவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். உங்களுக்காக உழைப்பதில், உங்களுக்காக பாடுபடுவதில் மறுமையில அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும். அதுதான், வேற எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இல்லை. இதுல ஈடுபடுறதுனால அரசாங்கத்திலிருந்து தரக்கூடிய வாரியங்களை கூட பெற மாட்டோம். எதுக்கு இதெல்லாம் உடைச்சு சொல்றேன் தெரியுமா? நாளைக்கு அப்படி பெறணுங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, நாங்க கூட மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தெளிவா உங்களுக்கு இத்தனை லட்சம் மக்களை கூட்டி வச்சு அறிவித்தால் தான் நாங்க கூட சரியா இருக்க முடியும். அதனால நாங்கள் சட்டமன்றத்திற்கு இந்த கழகம் நிர்வாகிகள் யாரும் போக மாட்டார்கள், பாராளுமன்றத்திற்கு போக மாட்டார்கள், பஞ்சாயத்து போர்டு வார்டு உறுப்பினருக்கு கூட இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள் யாருமே நிற்க மாட்டார்கள். அரசாங்கத்தில் தரக்கூடிய எத்தனையோ வாரியங்கள், அந்த வாரியங்களை பெறமாட்டார்கள். இந்த அளவுக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம். அதுக்குத்தான் நீங்க வந்திருக்கிறீங்கிறதையும் உளவுத்துறைக்கு சொல்றேன். ஏதே ஒரு சூழ்நிலையிலே இப்ப நான் சொன்ன உறுதிமொழியிலிருந்து பின்வாங்குகிற நிலைமை என்றைக்காவது உருவாகுமானால், அப்படி உருவாகக்கூடிய ஒரு கழகத்திலே, ஒரு அமைப்பிலே என்னை பொறுத்தவரை நான் அங்கம் வைக்க கூட மாட்டேன் என்ற அளவுக்கு தனிப்பட்ட முறையிலே நான் உத்தரவாதம் சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் சொல்வதாக இருந்தால் உடைத்தே நான் சொல்கிறேன், தெளிவாகவே சொல்கிறேன். இங்கே பல அரசியல் கட்சி தலைவர்களை நாங்கள் ஒரு கோரிக்கைக்காக அழைத்தோம், அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் தான் இந்த சமுதாயத்தின் பாதுகாவலர்கள் என்று உங்களிடத்திலே அறிமுகப்படுத்துவதற்காக நாங்கள் அவர்களை அழைத்து வரவில்லை. அவர்கள் தங்களை பற்றி அப்படி நினைத்துக் கொண்டாலும் நாங்கள் இப்போது தெளிவாக அறிவிக்கிறோம், எவனும் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க தேவையில்லை, பாதுகாக்க முடியாது. இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய உதவியால் தன்னுடைய சொந்த காலிலேயே பாதுகாப்பாக நிற்கும் என்ற உறுதியை நான் தருகிறேன். இந்த ஒரு கட்சியை ஆதரிச்சாலும் இவர மாதிரி ஆள் இல்ல, இப்படி ஜால்ரா தட்டி கொண்டிருக்கின்றார்களே. எப்படி சொன்னாங்க?
இன்று ஒரு பெரிய பேரலை வீசுகின்றது. இந்த அலையில திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சுனாமி பேரலை போல் அடித்து செல்லப்பட்டு இப்ப வந்து திமுக மாநாட்டில் உட்கார்ந்துகிட்டு உதய சூரியன் உதிக்கும் போது அந்த பனிமூட்டங்கள் எல்லாம் தூள் தூளாக கலைந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரியாக சமுதாயத்தை கொண்டு போய் அடகு வைக்கக்கூடிய வேலையை இந்த ஜமாத் ஒரு காலத்திலும் செய்யாது என்பதற்கும் இந்த பொதுக்குழு பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. எதற்காக அல்ல இத்தகைய கண்ணியத்தையும் இத்தகைய ஒரு உறுதிப்பாட்டையும் அல்ல ஏன் வழங்கி இருக்கின்றான் என்றால், கொள்கையில நாம் இருக்கக்கூடிய உறுதியினாலதான், நம்ம கொண்டிருக்கக்கூடிய கொள்கையின் காரணம்தான் இத்தகைய கண்ணியம் நமக்கு வந்திருக்கின்றது, அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் என்பதை நாம் விளங்கி இருக்கின்றோம். இந்த கொள்கையிலே சரியான இந்த கொள்கையிலே உறுதியாக இருந்து முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக என்று ஒவ்வொரு ஜமாத்தினுடைய உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் துஆ செய்த வண்ணமே இருக்கின்றோம்.